குப்பை தொட்டியில் 1 கோடி ரூபாய் பணம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நியூஸ் வரும்போது நீங்கள் அடுத்த நாள் என்ன செய்வீங்க? ஜஸ்ட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு வெளில போவீங்களா? இல்லைனா அடுத்த நாள் போயிட்டு நம்ம எல்லோரும் குப்பையை போட்டு கிளறிக்கிட்டு இருப்போம் 1 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க நடக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? பென்னி ஸ்டாக்ஸ் இப்போ நீங்கள் 2 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா அது 100 ரூபாய்க்கு போகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை ஒரு 5 லட்ச ரூபா போட்டிங்க அப்படின்னா வந்து இது பெரிய மல்டிபேக்கர் ஆகும், அடுத்த வருஷமே நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேரி சுற்றிட்டு இருக்கோம். தயவுசெய்து இதெல்லாம் நம்பாதீங்க. பென்னி ஸ்டாக்ஸுங்கிறது என்ன? அந்த கம்பெனியோட மொத்த மதிப்பே வெறுமனே ஒரு 5 கோடி 6 கோடி 10 கோடி அப்படின்னு இருக்கும். ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு 50 லட்சம் போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் உட்காந்து ஹைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை வாங்குகிறவங்களும் கண்ணாபின்னாடி போய் வாங்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதுக்கு ஃபண்டமெண்டல் எதுவுமே கிடையாது, பேஸ் எதுவுமே கிடையாதுன்னு தெரிஞ்சும் போய் நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன் வாங்குவாங்க? இந்த அசட்டு இதுக்கு ஏற்ற விலையில் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சும் போய் ஏன் வாங்குறாங்க? இதை கிரேட்டர் ஃபூல் தியரின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் ஃபூல்னால் என்ன? நான் முட்டாள் தான், எனக்கு தெரியுது அதுக்கு வந்து சுத்தமாக விலை மதிப்பு சுத்தமாக கிடையவே கிடையாதுன்னு தெரிஞ்சும் நான் போய் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து அது ஒரு 10,000 ஷேர் அதில் போய் வாங்குறேன் அப்படின்னா என்னோட முட்டாள் இன்னொருத்தன் வருவான், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? கடைசியில் பார்த்தீங்கன்னா வாங்கின நம்ம தான் வந்து முட்டாளாக இருப்போம். ஸோ இதுதான் வந்து பேஸ் பென்னி ஸ்டாக்கில் வந்து எது மல்டிபேக்கர் ஆகும் அப்படிங்கிறதுலாம் வந்து யாருமே சொல்ல முடியாதுங்க. 30 வருஷம் 40 வருஷம் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கான் அப்படின்னா அவனுக்கே கூட பென்னி ஸ்டாக்கில் இருந்து மல்டிபேக்கர் வந்து வராது. மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் உள்ளார ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட மினிமம் பேஸ் வேல்யூவே பார்த்தீங்கன்னா 1000 crore கீழே போய் அவங்க டச்சே பண்ண மாட்டாங்க. பாருங்கள், 30 வருஷம் ஃபண்ட் மேனேஜர் நீங்கள் வந்து எந்த இன்டர்வியூ வேணால் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் பேசியும் பாருங்கள். ரொம்ப கீழ் லெவலில் அவங்க இறங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு வச்சுருப்பான், அதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது. அவன் ஷேர் ஹோல்டரோட வேல்யூ வந்து க்ரியேட் பண்ண மாட்டான். ஷேர் ஹோல்டர் வேல்யூனா என்ன? நான் இப்போ வந்து ஒரு 10 கோடி ரூபா இல்லை 15 கோடி ரூபா வச்சு ஒரு கம்பெனி நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்குன்னு ஒரு ஹிஸ்டரி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த ரிப்போர்ட் இந்த கம்பெனிஸ் எதுக்குமே இருக்காது, ரொம்ப வீக்காக இருக்கும். நான் அதிலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு ஒரு 5 கோடி கிடைக்குது 10 கோடி கிடைக்குதுன்னா அதை வந்து ப்ராப்பராக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குற அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது பென்னி ஸ்டாக்ஸில் இருக்கவே இருக்காது. அதை எப்படி வந்து தானே சுருட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களே தவிர அதில் வந்து ஏமாற்றணுங்கிற ஒரு பேக்ரவுண்டில் நடக்கிறது மட்டும்தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பென்னி ஸ்டாக்ஸ், மோஸ்ட்லி 99.99999%. ஸோ இதில் தயவுசெய்து இறங்காதீங்க. சரி, நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் வந்து நான் எதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? பார்ப்போம். நமக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும். ரிட்டையர்மெண்ட், குழந்தைங்களோட படிப்பு, கல்யாணம், கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கும். இந்த கோல்ஸில் நிஜமாகவே உட்காந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது மட்டுமே நீங்கள் நம்பியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி யூ ஹாவ் டு ஒர்க் அன்டில் 70, 80. சில சமயம் உங்களுடைய கோல் வந்து அச்சீவே பண்ண முடியாது, ஆர் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பயங்கரமாக ஷ்ரிங்க் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். இதிலேருந்து நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் மினிமல் ரிஸ்க் நம்ம எடுத்து தான் ஆகணும். அந்த ரிஸ்க்கை மெத்தாடிக்கலாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் பிளானிங். மெத்தாடிக்கலாக அது எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் யங், இன்னும் ஒரு 10-15 வருஷம் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுடைய பேஸ் கேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 30 வயசு ஆள் 35 வயசு ஆள், என்கிட்ட வந்து இன்னும் அஹெட் ரன்வே, பெரிய ரன்வே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களுடைய ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாட் டவுன் பண்ணுங்கள். ஃபிக்ஸ்டு இன்கம்னா என்ன? நமக்கு வந்து இபிஎஃப் இருக்கும், பிபிஎஃப் இருக்கும், ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்கும், மேபி இந்த தங்க மகள் அந்த மாதிரி ஏதாவது போடுவோம். இதெல்லாம் வந்து கேரண்டீடு ஸ்கீம்ஸ், சரிங்களா? இது என்னன்னு பாருங்கள். இது 50%, மிச்சம் இருக்கிற 50% ஈக்விட்டிக்கு போய் ஆகணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு 50 லட்சம் இருக்குது, நான் வெறுமனே சிப்பு நான் வந்து 2000 ரூபாய்க்கு போடுறேன், 3000 ரூபாய்க்கு போடுறேன். என்னோட சேலரி பார்த்திங்கன்னா வந்து 50,000 இருக்கும், இல்லை 1 லட்ச ரூபா இருக்கும். நான் போடுற சிப்பு பார்த்திங்கன்னா 2000, 3000. இது எங்கேயுமே உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நகர்த்தாது. வேஸ்ட், கம்ப்ளீட் வேஸ்ட். ஹாவ் எ மெத்தடிக்கல் பிளான்.
உங்களுடைய கோல் என்ன? 50-50 அப்படிங்கிறது உங்களுடைய ஃபைனல் கோல். இப்போவே வந்து நான் அப்படியே 20 லட்சம் தூக்கி உள்ளார போடணுமா, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னா, இன்னும் 20 வருஷம் இருக்குது, 2 வருஷம் எடுத்துக்கோங்க. 2 வருஷம் எடுத்து அதை உடச்சி 2 வருஷத்துக்கு மாதம் உடச்சி போடுங்க. 50,000 மாதம் நீங்கள் போட்டே ஆகணும். எனக்கு வந்து என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னாலும் கூட யூ ஹேவ் தட் கால்குலேஷன். அந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து யூ ஹேவ் டு ஒர்க் அன்டில் 70-80 வாட் எவர். ஆனால் உங்களுடைய குழந்தைகளோட படிப்பு எல்லாமே இருக்குது. சரிங்களா? நம்ம இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸுங்கிறது ஒரு சைடு சேஃபு, ஈக்விட்டிங்கிறது ஸ்லைட்லி வாலடைல் அசெட். வாலடைல் அப்படின்னா அது வந்து ரிஸ்க்கு கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாலட்டிலிட்டி எப்போன்னா உங்களுடைய கோல் ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப ஜாஸ்தியான வாலடைல் அசெட் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ரிஸ்க். அடுத்த வருஷம் என்னோட குழந்தையோட படிப்பு வச்சுருக்கேன், என்கிட்ட வந்து எல்லாமே ஈக்விட்டியில் இருக்குது, அதுக்கான காசு ஈக்விட்டியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரிஸ்க். என்னோட ரிட்டையர்மெண்ட் இன்னும் 20 வருஷம் கழிச்சிருக்கு, நான் ஒரு வாலடைலான அசெட்டில் ஈக்விட்டியில் வச்சுருக்கேன், அது வரைக்கும் எனக்கு பணம் வந்து தேவைப்பட போகிறது கிடையாது அப்படின்னா அது வாலட்டிலிட்டி தான். அது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ரிஸ்க். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். சரிங்களா? இபிஎஃப், பிபிஎஃப், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் ஏதாவது, அதேமாதிரி சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இப்போ உங்களோட அப்பா பேரில் இருக்குது, பட் ஃபர் ஷுர் உங்ககிட்ட அந்த பைசா வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுது அப்படின்னா அதையும் கூட நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்னோட லாட்டில் நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். ஈக்விட்டினா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் இருக்குது. நீங்கள் முதல்ல அதை எடுத்துக்கலாம், அதை மட்டுமே எடுத்துக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நிஃப்டி 50 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் 50 கம்பெனி வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட் கேப், இதை மட்டும் லிஸ்ட் பண்ணி டாப் 50 கம்பெனிஸில் மட்டும்தான் உங்களுடைய சார்பாக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து எந்த விதமான தாட் ப்ராசஸோ இல்லை வந்து ஃபண்ட் மேனேஜர் ஏதாவது யோசிக்கிறானோ அதெல்லாம் இல்லை. நான் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்குங்க, ஐசிஐசி இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்குங்க, எஸ்பிஐ இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்குங்க, இல்லை ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்குங்க, எது வேணாலும் வாங்கலாம். இதை நான் எங்கே போய் வாங்குறது அப்படின்னா பிளாட்ஃபார்ம் பக்கம் போகாதீங்க. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும், அதுக்குள்ளார போய்ட்டு நீங்கள் தைரியமாக வாங்கலாம். சரிங்களா? ஏன் வந்து நான் ரொம்ப பிளாட்ஃபார்ம் பற்றி நான் ரொம்ப சொல்கிறது இல்லை அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் உள்ளார நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே அவன் வந்து ஒரு ஸ்டார் ரேட்டிங் சும்மா கொடுத்து வைப்பான், ஒரு 4ன்னு கொடுப்பான், இல்லை 3ன்னு கொடுப்பான். 3ன்னு பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். 5 எங்கடான்னு சொல்லிட்டு ரொம்ப தேட ஆரம்பிப்போம். அவன் ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் ஃபண்டு, செக்டர் ஃபண்டு, திமேட்டிக் ஃபண்டில் 5 ஸ்டார்னு கொடுத்து வைப்பான். ஸ்டார் ரேட்டிங் யார் கொடுக்குறது? அவனே கொடுத்துக்கிறது தான். ஸோ உங்களை வந்து அங்கே புஷ் பண்ணுவான். நான் அதனால தான் பொதுவாக வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் பக்கம் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் போகாதீங்க. டைரெக்டாக ஏஎம்சி உள்ளார போங்க. போயிட்டு நம்ம இதை சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பேஸ் கேஸ் சினாரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு தென் மூவ் ஆன் டு அதர் திங்ஸ். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஓரளவுக்கு இருக்குது, ஒரு 2-3 இயர்ஸாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் ஃபண்டு தாராளமாக போதுங்க. ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் ஃபண்டு டு ஸ்டார்ட் வித். ஸ்மால் கேப் ஃபண்ட்லாம் எப்போ வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் உள்ளே இருந்ததுக்கப்புறமா ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு வாங்க. ஏன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் இஸ் சூப்பர் வாலடைல். ஃபார் நியூபீஸ் இட்ஸ் ஸ்டில் நாட் ரெக்கமெண்டட் டு மை அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நிஃப்டி 50னா வந்து எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னா நிஃப்டி 50ல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள், ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். நான் இதை க்ரோ ஆப்பில் பார்க்குறேன். நீங்கள் வந்து க்ரோ ஆப்புக்கு உள்ளார வரணுன்ற அவசியம் கிடையாது. அதோட சைட்குள்ளார போயிட்டு நீங்கள் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியோட சைட்குள்ளாரே போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாப் 50 கம்பெனினா என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க் யாருக்காவது தெரியாமல் இருக்குமா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் கண்டிப்பாக தெரியும். ஐசிஐசிஐ பேங்க் தெரியும். ரிலையன்ஸ், ஏதாவது ஒரு கம்பெனியாவது உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து டாப்லேயே தான் இருக்குமா அப்படின்னா சான்சஸ் ஆர் இது கொஞ்சம் பின்னாடி போகலாம், புது கம்பெனிஸும் உள்ளார என்டர் ஆகலாம். ஆனால் மோஸ்ட்லி என்னோடய சப்ஸ்கிரைபர் பேஸில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த எல்லா கம்பெனிஸும் அட்லீஸ்ட் தெரியும். நாளைக்கே திடீர்னுட்டு வந்து ஏதோ ஒரு ஃபால் வருது அப்படின்னாலும் கூட நீங்கள் உங்களுடைய ஃபண்ட்ஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி தாராளமாக திரும்பவும் யோசிச்சு பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்க்காத பிரச்சனையா? கார்கில் வார் பார்த்தாச்சு, ஜிஎஃப்சி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க வெளில வருது. ஸோ தே ஹேவ் த ஸ்ட்ராங் பேஸ். திடீர்னு வந்து உடஞ்சி போயிட போகிறது கிடையாது. நமக்காக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர்
தினமும் காலைல எழுந்திரிக்கிறாங்க, பல்லு விளக்குறாங்க, கிளம்புறாங்க, ஆஃபீஸ் போய் வேலை செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க, திரும்ப போகிறாங்க, பற்பல வருஷம் வேலை செய்கிறாங்க. உங்களை பார்க்குறவங்க சிலர் வந்து இந்த கம்பெனிஸ்லேயும் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கணும். அவங்க வந்து அவங்களுடைய கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம ஓனர் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த கம்பெனிஸ் விழுமா அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா, ஈக்விட்டியில் 50% போடுறத பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட செகண்ட் தாட் நீங்கள் கொடுக்கவே கொடுக்க மாட்டீங்க. இந்த மைண்ட் செட்டோட இறங்குங்க.